Welcome to JM Students Education. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Accountancy Unit 4 Ledgers. Exercise sum number 2. Pass journal entries for the following transaction and post them to ledger. So journal entries எழுதிட்டு அதை ledgerல post பண்ண சொல்லியிருக்காங்க. 2017 August 1 Dharma started business with cash. So என்ன entry எழுத போகிறோம்? Cash account data to capital account. Cash received from Ganeshan. So cash account data to Ganeshan account. அடுத்தது paid rent. Rent account data to cash account amount 3000. Received commission from Anand. So cash account to commission received account. Cash account to commission received account. இப்போ நம்ம journal entries எழுதியாச்சு. இதுக்கு என்னென்ன அக்கௌண்ட்லாம் நம்ம ஓபன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் cash account, அடுத்து capital account, மறுபடியும் அகைன் கேஷ் அக்கௌண்ட் வேண்டாம், அடுத்து கணேஷன் அக்கௌண்ட், அடுத்து ரெண்ட் அக்கௌண்ட், அடுத்து கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். அப்போ மொத்தம் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்? நம்ம 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ லெட்ஜர் போடும்போது நம்ம டபுள் சைடு எடுத்துக்கணும். லெட்ஜர் போடும்போது நம்ம எந்த சைடு எடுத்துக்கணும்? டபுள் சைடு எடுத்துக்கணும். இப்படி தான் எடுத்துக்கணும், டெபிட் சைட் கிரெடிட் சைட். இப்போ இதில் டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் ஃபார் டெபிட் சைடுக்கானது, டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட் ஃபார் கிரெடிட் சைடுக்கானது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். கேஷ் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். என்னன்னு எழுதணும்? டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ இப்போ டேட் பார்க்கலாம். 2017 August 1 டு கேபிட்டல் அக்கௌண்ட் 70,000. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்தோம்னா அடுத்து கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா இங்க 6ல இருக்கு. இங்கேயும் கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல தான் இருக்கு. அப்ப எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். டெபிட் சைட்ல என்னன்னு எழுதணும்? டு கணேஷன் எழுதணும். ஓகே, அப்ப ஆகஸ்ட் 6 டு கணேஷன் அக்கௌண்ட் 10,000. அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல எழுதணும். எழுதும் போது என்னன்னு எழுதணும்? பை ரெண்ட் அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ ஆகஸ்ட் 10 பை ரெண்ட் அக்கௌண்ட் அமௌண்ட். அடுத்தது பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெபிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். என்னன்னு எழுதணும்? டு கமிஷன் ரிசீவ்ட்னு எழுதணும். ஸோ டெபிட் சைடு அமௌண்ட் டேட் 20 டு கமிஷன் ரிசீவ்டு 5,000. வேற எங்கேயாவது கேஷ் அக்கௌண்ட் இருக்கா? இல்லை. என்னென்ன கேஷ் அக்கௌண்ட் இருக்கோ அத்தனையும் நம்ம இங்க போட்டாச்சு, போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஸோ டெபிட் சைட் ஆட் பண்ணா நமக்கு 85,000 வருது. டோட்டல் அமௌண்ட் கடைசியில தான் எழுதணும், சரியா? டெபிட் சைட் ஆட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? நமக்கு 85,000 வந்திருக்கு. இந்த 85,000ல இருந்து கிரெடிட் சைட்ல என்ன அமௌண்ட் இருக்கு? 3,000 இருக்கு. இந்த 3,000 மைனஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட்? நமக்கு 82,000. இதுதான் பேலன்ஸ் அமௌண்ட். இந்த 82,000 நம்ம எந்த சைட்ல எழுதணும்? எங்க கம்மியான டோட்டல் இருக்கோ அங்க எழுதணும். எங்க கம்மியான அமௌண்ட் இருக்கு? கிரெடிட் சைட்ல தான் இருக்கு. அப்ப இங்க தான் எழுத போறோம். மந்தோட எண்ட் டேட், கடைசி டேட் பண்ண ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 82,000. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன எழுதணும்? டோட்டல். ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே லைன்ல தான் என்ன பண்ணோம்? டோட்டல் எழுதணும். ஸோ டோட்டல் இங்கேயே ஆட் பண்ணா 85,000, இங்கேயே ஆட் பண்ணா 85,000. ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் எழுதினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேலன்ஸை நம்ம கொண்டு வரணும். ஸோ இங்க நம்ம கிரெடிட் சைட்ல இருக்கனால எந்த சைட்ல கொண்டு வரணும்? டெபிட் சைட்ல கொண்டு வரணும். நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டேட் இப்போ செப்டம்பர் 1 டு பேலன்ஸ் brought down 82,000. க்ளோசிங் பேலன்ஸை கேரி டவுன் எழுதணும். நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸை brought down எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் முடிச்சாச்சு. அடுத்து என்ன அக்கௌண்ட் போட போறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இங்க எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல எழுதணும். இப்போ கிரெடிட் சைட்ல என்னன்னு எழுதணும்? பை கேஷ் அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ டேட் ஆகஸ்ட் 1 பை கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 70,000. வேற எங்கேயாவது கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கா? வேற எங்கேயும் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்ல. அப்ப பேலன்ஸ் எந்த சைடு எழுத போறோம்? எதுவுமே இல்லாத டெபிட் சைட்ல தான் பேலன்ஸ் எழுத போறோம். மந்த் அந்த மந்த் எண்ட் டேட் எழுதிக்கலாம். டு பேலன்ஸ் கேரி டவுன். க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு எழுதணும்? பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் 70,000. ஸோ அப்புறம் டோட்டல் அமௌண்ட் 70,000. டோட்டல் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? இங்க நமக்கு டெபிட் சைட் பேலன்ஸா இருக்கிறத இந்த சைட்ல கொண்டு வரணும், கிரெடிட் சைட்ல கொண்டு வரணும். நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போட்டு டோட்டலுக்கு கீழே என்ன பண்றோம்? செப்டம்பர் 1 போட்டு பை பேலன்ஸ் brought down எழுதி 70,000 போடுறோம்.
ஓகே, அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்? கணேசன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ கணேசன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கணேசன் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுட்டு, இப்போ கணேசன் எங்க இருக்கான்? கிரெடிட்ல இருக்கு. கணேசன் எங்க இருக்கான்? கிரெடிட்ல இருக்கான். அப்போ நம்ம கிரெடிட் சைட்ல எழுதணும். கிரெடிட் சைட்ல என்னென்ன எழுதணும்? பை கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ கணேசன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் 10,000. வேற எங்கேயாவது கணேசன் அக்கௌண்ட் இருக்கா? வேற எங்கேயும் கணேசன் அக்கௌண்ட் இல்லை. அப்போ பேலன்ஸ் போட வேண்டியதுதான். எந்த சைட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு, நமக்கு இங்க டெபிட் சைட்ல ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம கேரி டவுன் எழுத போறோம். க்ளோசிங் பேலன்ஸ் டூ பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் டேட் போட்டு டூ பேலன்ஸ் கேரி டவுன் 10,000. அதுக்கப்புறம் டோட்டல் போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும். ஸோ செப்டம்பர் 1 போட்டு நம்ம இங்க வந்து டெபிட்ல நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எழுதினால ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைட்ல கொண்டு வரோம்? கிரெடிட் சைட்ல கொண்டு வரோம். அப்படியே ஆப்போசிட் சைட்ல பேலன்ஸ் brought down 10,000. ஓகேவா? இப்போ கணேசன் அக்கௌண்ட் முடிஞ்சு. அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்? ரெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் போட்டுட்டு, ரெண்ட் எங்க இருக்கு? டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல என்னென்ன எழுதணும்? டூ கேஷ் அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ டெபிட் சைட்ல ரெண்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு, டெபிட் சைட்ல டூ கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு. அமௌண்ட் 3,000. வேற எங்கேயாவது ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கா? வேற எங்கேயும் ரெண்ட் அக்கௌண்ட் இல்ல. அப்போ நமக்கு இங்க கிரெடிட் சைட்ல தான் எந்த அமௌண்ட் இல்லை. இங்கே தான் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எழுத போறோம். ஆகஸ்ட் 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 3,000, டோட்டல் 3,000 முடிச்சுட்டு டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும். இங்க கிரெடிட்ல நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கனால டெபிட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எழுத போறோம். ஸோ செப்டம்பர் 1 டூ பேலன்ஸ் brought down 3,000. கடைசியா என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்? கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். கமிஷன் ரிசீவ்ட் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்ப நம்ம எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல என்னென்ன எழுதணும்? பை கேஷ் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ இப்போ கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளவு? 5,000 எழுதியாச்சா? இப்போ வேற ஏதாவது கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை. அதனால நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? நமக்கு இங்க டெபிட் சைட்ல தான் அமௌண்ட் இல்லை. அப்போ அங்கதான் க்ளோசிங் பேலன்ஸ் எழுத போறோம். ஸோ ஆகஸ்ட் 31 டூ பேலன்ஸ் carry down 5,000. total 5,000. டோட்டலுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதணும். ஸோ இங்க டெபிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸை நம்ம எந்த சைட் கொண்டு வரோம்? கிரெடிட் சைட்ல கொண்டு வரோம். செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் brought down 5,000. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். That's it. Thank you.